ஹாய். இந்த ஸ்கூல் படிக்கிறப்ப ஃப்ரைடே ஈவினிங் வந்துட்டாலே ஒரு தனி சந்தோஷம் வரும். காரணம் என்னென்னா மறுநாள் சாட்டர்டே சண்டே லீவுன்னு சொல்லி அந்த ஹாப்பினஸை விட பெரிய ஹாப்பினஸ் எதுனா மண்டே மார்னிங் கரெக்டாக ஃபஸ்ட்டு பீரியடு மேக்ஸ் டெஸ்ட்டுன்னு சொல்லி நமக்கு ஒன்றுமே தெரியாமல் அப்படியே என்னத்தடா எழுத போகிறோம்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு ஆள் கிளாஸ் ரூமுக்குள்ளே வந்து நம்ம பேரை சொல்லி அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க, ஒரு முக்கியமான விஷயமா கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொன்னால் அது மாதிரி ஹாப்பினஸ் எதுவுமே இல்லை. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம அதிகமாக ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்போம். உதாரணத்துக்கு நம்மளை வந்து திரும்பியே பார்க்காம நம்மளை பயங்கரமாக அசிங்கப்படுத்திக்கிட்டு தெரிஞ்சும் தெரியாமல் மாதிரி பிஹேவ் பண்ணி பின்னாடியே சுத்த விடுற ஒரு ஆள் பின்னாடி தேவையே இல்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணி நொந்து போய் நூடுல்ஸ் ஆகி சுற்றிட்டு இருப்போம். அந்த மாதிரி டைமில் நம்மளே எதிர்பார்க்காத அந்த நேரத்தில் அதை விட ஒருத்தான ஆள், நல்ல ட்ரிபிள் மடங்கு ஒருத்தான ஆள் நம்மளே தேடி போகாமல் வழியை நம்ம பாதையில் வந்து நம்ம என்னெல்லாம் எதிர்பார்த்தோமோ அதெல்லாம் அவங்க நமக்கு பண்ணுறப்ப நமக்கும் அது ஒரு கட்டத்தில் பிடிச்சி போய் நம்ம யார் பின்னாடி பயங்கரமாக சுற்றி அவங்க நம்மளை கண்டுக்கவே இல்லையோ அந்த ஒரு ஆள் அப்போ யோசிக்கிறப்ப இதுக்கு போய் நம்ம இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு தோணும். அது மாதிரி தயவு செய்து எந்த ஒரு ஆளாக இருந்தாலும் சரி, உங்களை மதிக்கலை இல்லை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிச்சுட்டு ரொம்ப சுத்த விட்றாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்பேற்பட்ட ஆள் பின்னாடி போய் தயவு செய்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, விட்டுருங்க, கண்டுக்காதீங்க. டைம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். வெயிட் பண்ண தயாராக இருக்கணும். இந்த மிராக்கல்லாம் இருக்குல்ல, அதிசயம், அது எப்போ வேணாலும் நடக்கும். உடனே சொல்லலாம் அப்படியே போனால் ஏஜ் ஆயிரும் அப்படின்னு. ஏஜ்ல ஒரு விஷயமே கிடையாது. எந்த ஏஜாக இருந்தாலும் ஃபீலிங்ஸ் தான். அதே மாதிரி ஏஜ் ஆகி அப்படியே அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப வெல் மெச்சூர்டாக இருக்கும். சின்ன விஷயத்துக்குலாம் சண்டை போட்டுக்கிட்டு 24 மணி நேரம் என் கூட நீ பேசிக்கிட்டே இருக்கணும் போட்டு இம்சை பண்ணிக்கிட்டு எனக்கு பிடிச்சதான் நீ செய்யணும், உனக்கு பிடிச்சதான் நான் செய்ய முடியாது ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இதெல்லாம் இருக்காது. அப்படி ஏஜ் ஆகி ஒரு ரிலேஷன்ஷிப் வருது அப்படின்னா அது நல்லா பக்கா வெல் மெச்சூர்டாக இருக்கும். ஸோ எப்பயுமே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ரொம்ப அவசரப்படாதீங்க. பேஷன்ஸ், பொறுமை, வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பாக டைம் ஆக லேட் ஆகுதுன்னா அது ரொம்ப பிரமாதமாக கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த யூனிவர்ஸே வந்து அப்பேற்பட்ட ஒரு ஆள் வந்து உங்ககிட்ட கொண்டு வரும். ஸோ எப்பயுமே நாம் அப்படியே தேடி ஒரு ஆள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக போய் டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட நமக்கான ஆள் வர்றதுக்கு நம்ம கொஞ்சமாவது டைம் கொடுக்கணும், அவைலபிலிட்டி கொடுக்கணும். அதை விட்டுட்டு தயவு செய்து நம்மளை பார்க்குற ஒரு ஆளை விட்டுட்டு நம்மளை பார்க்காத ஒரு ஆள் பின்னாடி போய் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. குட் நைட்.